வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது வைகுண்ட துவாரத்துக்கான டோக்கன், அதை பற்றின விவரங்கள்லாம் வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க. இது அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த டோக்கன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சமயத்தில் வேகமாக போகுது, அந்த மாதிரி இருக்கிறதுனால தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது தவிர நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குங்க. நாங்கள் எத்தனாந்தேதி போனால் எத்தனாந்தேதி டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு மாறி மாறி கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் இந்த அப்டேட் மூலமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி காலையில் டிடிடியில் இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பாருங்கள் 8:32க்கு அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா 13ஆந்தேதி இன்றைக்கி காலையில் 8:32க்கு ஸ்டேட்டஸுங்க. அது தரிசனம் டைம் 14ஆந்தேதி நைட்டு 9 மணி, 10 மணி, 11 மணின்னு 3 ஸ்லாட்டில் 10,058 டோக்கன் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10,000 டோக்கனுக்கு மேலே நாளைக்கு நைட்டு தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன்கள் அவைலபிள் இருந்தது. இது காலையில் 8:32. இன்றைக்கி காலையில் நிலமைங்க அது. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க 14ஆந்தேதி டோக்கனு. இன்றைக்கி காலைல 8:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் இது காலி ஆகலை. இன்னும் 10,000 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இது காலைல 8:30 மணிக்கு. திரும்பவும் 10 மணிக்கு ஒரு மறுபடியும் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அதில் பாருங்கள் 10:05க்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10ஆந்தேதி 10 மணி 11 மணி ஸ்லாட்டில் 5,795 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட 5,800 டிக்கெட்டு மறுபடியும் அவைலபிள் இருந்ததுங்க. இது காலைல 10 மணி ஸ்டேட்டஸ். அடுத்த 1.5 மணி நேரத்தில் ஒரு 5,000 டிக்கெட்டு போயிருக்கு. மறுபடியும் இன்னொரு 5,000 டிக்கெட்டு காலையில் 10 மணிக்கு அவைலபிள் இருந்திருக்குங்க. இது கண்டிப்பாக மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் அந்த டோக்கன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14ஆந்தேதி முடிஞ்சு 15ஆந்தேதி டோக்கன் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ கண்டினியூஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி தேதி 13. நேற்றுலாம் சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. நேற்று நைட்டு திருமலையில் சுத்தமாக கூட்டமே இல்லாமல் இருந்தது. திருப்பதியிலையும் கூட்டம் இல்லாமல் இருந்தது. டோக்கன் வாங்குறதுக்கு ஆட்களே இல்லாத நிலைமை இன்றைக்கி விடிய காலில் இருந்ததுங்க. விடிய காலில் 3 மணி 4 மணிலாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்குறதுக்கு யாருமே இல்லை, அந்த அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. அப்புறம் இன்றைக்கி பகலில் லீவு நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பகலில் ஓரளவு டிக்கெட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் டோக்கன் ஓரளவு காலி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த 10 மணிக்கு கொடுத்த 5,795 டிக்கெட்டு மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு மேலே இந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. திரும்ப 15ஆந்தேதி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கான ஸ்டேட்டஸ் அவங்க எதுவும் கொடுக்கல. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே திருப்பதிக்கு இது டோக்கன் வாங்குறதுக்காக நிறைய பேர் போயிருந்ததுனால அவங்க கொடுக்குற தகவல், அது தவிர கமெண்ட்டில் நிறைய பேர் கொடுக்குற தகவலை தான் நான் உங்களுக்கு இதில் வீடியோவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் முக்கியமாக அவினாசியிலேருந்து ஒரு ஃபேமிலி, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க செல்வகுமார் மஞ்சுளா அப்படின்னு அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அவங்க கொடுத்த தகவல் தான் நிறைய இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 13ஆந்தேதிக்காக எக்ஸ்ட்ராவாக டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க, இன்னொரு 10,000 டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொன்னது அவங்க தான். அதுக்கப்புறம் திரும்ப 13ஆந்தேதி டோக்கன் முடிஞ்சு 14ஆந்தேதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் குறைவாக இருக்குங்கிறது சொன்னது அவங்க தான். அது தவிர விஷ்ணு நிவாசத்தில் நேரடியாக போய் ரூம் எடுத்திருக்காங்க. நேற்று ஆஃப்லைன் ரூமில் போய் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுத்திருக்காங்க. அதாவது 1 ஹவரில் ரூம் கிடச்சிருக்கு. விஷ்ணு நிவாசத்தில் 340 ரூம் தான் எடுத்திருக்காங்க. சாதாரணமாக விஷ்ணு நிவாசத்தில் ரூம் எடுக்க போனோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுங்க, அவ்வளோ நேரம் ஆகும். பட் இந்த வைகுண்ட துவார நேரத்தில் இந்த மாதிரி 1 மணி நேரத்தில் ரூம் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அவங்க காலையில் கொடுத்த தகவல் ஃபோட்டோவே எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. காலையில் கொடுத்த தகவலில் அந்த கவுண்டரை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பாருங்கள். யாருமே இல்லை கவுண்டரில். ஒரு கவுண்டரில் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு விஷ்ணு நிவாசத்தில் கூட்டம் இருந்திருக்கு. இன்றைக்கி காலையில் எடுத்த ஃபோட்டோங்க அது. இன்றைக்கி காலையில் விடிய காலையில் எடுத்த ஃபோட்டோஸ். அதனால் திருமலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு இந்த திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் ரொம்ப ரொம்ப சுலபமாக கொடுத்துட்ருக்காங்க. அதுமாதிரி கூட்டம் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. இது எவ்வளோ நாள் தொடரும் அப்படிங்கிறது நம்ப முடியாதுங்க. ஏன்னா இப்போ அடுத்த 3 நாள் வரிசை லீவு தான் வரப்போகுது. பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் வரிசை லீவு தான் வரப்போகுது. அதனால் ஏகப்பட்ட பக்தர்கள் மறுபடியும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இல்லை வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு கூட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது ஸ்டேட்டஸு. இப்போ 14ஆந்தேதி டோக்கன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது 15ஆந்தேதி கொடுப்பாங்க. இது கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. 15ஆம் தேதிக்கான டோக்கன் இப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு நாள் 2 நாள் ஓடுங்க. நாளை ஈவினிங் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் இப்போ டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. அதை விட முக்கியம், மேலே திருமலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு இந்த ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்லாட் டயத்துக்கு தான் நீங்கள் வரணும், முன்கூட்டியே வராதிங்க. முன்கூட்டியே வந்தீங்கன்னா தரிசன டைம் லேட் ஆகும், தேவையில்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனை வருங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த நாளுக்குள்ளே எப்போ வந்தாலும் தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலையில் டோக்கன் வாங்கிட்டு மத்தியானம் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குங்க. பக்தர்களுக்காக டிடிடி நிர்வாகம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இப்போ இறங்கி போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி திருமலையில் உள்ள சிஆர்ஓ, சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்னு திருமலையில் இருக்கு பாருங்கள். அந்த ஸ்டேட்டஸ் பாருங்கள். அதுலேயும் ரொம்ப ரொம்ப இப்போ ஃப்ரீயாக ரூம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதில் 1000 ரூம்லாம் கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு மறுபடியும் இன்றைக்கி அவைலபிள் இருந்ததுங்க. காலையில் ஸ்டேட்டஸ் வீடியோவே போட்டிருக்கேன். காலையில் அவைலபிள் இருந்தது. அதுலேயும் காலைல 10 மணிக்கு மறுபடியும் அவைலபிள் இருந்ததுங்க. 10:25 ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 300 ரூம் மொத்தம் 1000 ரூம்லேயே காமிச்சிருக்காங்க. அதில் அவைலபிள் இருந்தது 106ங்க. 200 ரூம் போயிருக்கு. 106 ரூம் காலைல 10:30க்கு அவைலபிள் இருந்திருக்கு. அதே 50 ரூபா 100 ரூபா ரூமில் பாருங்கள் 2,091 ரூம் மொத்தம் டோக்கன் இன்றைக்கி ஒதுக்கியிருக்காங்க.
2091 ரூம் மொத்தம் ஒதுக்கியிருக்காங்க. அதில் 399 ரூம், கிட்டத்தட்ட ஒரு 400 ரூம் அவைலபிள் இருக்குங்க. இது காலைல 10:25 ஸ்டேட்டஸு. நான் சொன்ன அந்த என்னோடய ஃப்ரெண்ட் சொன்ன பாருங்க, செல்வகுமார் மஞ்சளான்னு, அவங்க ஃபேமிலியோட நீங்கள் அலிப்பதி நடவாத வழி நடந்து மேலே ஏறி போயிருக்காங்க. அவங்க நடந்து போயிட்டு திரும்ப மேலே திருமலைக்கு போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் அரை மணி நேரம் க்யூவில் நின்று ரூம் எடுத்திருக்காங்க. அதாவது பதிவு பண்ணியிருக்காங்க, அரை மணி நேரத்தில் ரூம் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிருச்சுங்க. ஏஎன்சியில் தான் அவங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. 50 ரூம் தான் கிடச்சிருக்கு. இது மாதிரி ஒரு திருமலையில் வந்து வைகுண்ட துவார தரிசனத்து நேரத்துக்கும் போது இவ்வளவு சுலபமாக ரூம் கிடைக்குங்கிறது வந்து நம்பவே முடியாத விஷயமா இருக்குது. ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியல திருமலையில் அப்படிங்கிறதுனால வேறு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அதை போய் மடங்கள் சம்மந்தமாக போய் பார்க்கலாம். அது தவிர நேரடியாக போய் சிஆர் ஆஃபீஸ்லையும் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாளைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சூழ்நிலை பாருங்கள், நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் ரூம் கிடச்சிருக்கேன். 50 ரூபா 100 ரூமு 1000 ரூமு எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது வந்து காலையில் 10:25 அவங்க போனது வந்து 11 மணி ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ரூம் ஈஸியாகவே கிடச்சிருக்கு. சிஆர்ஓலையும் சரி, கீழே கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்லையும் சரிங்க, இப்போதைக்கு கூட்டம் குறைவாக இருக்குது. இது எத்தனை நாள் தொடர்ந்து சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 14ஆம் தேதி டோக்கன் மதியானம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பொறுத்தாங்க ஒன்று மாறிட்டே இருக்கும். 17ஆம் தேதி டோக்கன் இப்போ கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. 17ஆம் தேதி டோக்கன் வேணும்னா நீங்கள் வந்து 16 காலையில் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த போடுற வீடியோஸ் போடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ போடும்போது அதை கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வீடியோ போடும்போது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எவ்வளோ நேரம் இருக்கும் எவ்வளோ நேரம் இருக்காதுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. அது மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் 11ஆம் தேதி நான் டோக்கன் வாங்கியிருந்தேன், ஆனால் என்னால் தரிசனம் பார்க்க போக முடியல, மறுபடியும் போனால் டோக்கன் எனக்கு கொடுப்பாங்களா, நான் மறுபடியும் தரிசனம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காருங்க. இது 100% உறுதியாக என்னால் சொல்ல முடியல. தேவஸ்தானத்தோட தகவல் தொடர்பு மையத்தை தொடர்பு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்கள்ட்ட பதில், அவங்க ஃபோன் எடுக்கலை. தகவல் தொடர்பு மையத்தை என்னால் தொடர்பு கொள்ள முடியல. அதுக்கப்புறம் வேறு வாய்ப்புகள் இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர வேறு யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம யாராவது அங்கே கவுண்டருக்கு போய் டிக்கெட் எடுக்க போயிருந்தாங்கன்னா அவங்க கூட இதை கேட்டு சொல்லலாம். 11ஆம் தேதி ஒருத்தர் அட்டன் பண்ண முடியல, டோக்கன் வாங்கியிருந்தார், ஆனால் சாமி தரிசனத்துக்கு போகலை. திரும்பவும் அவரால் இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு மறுபடியும் அந்த கேப்பில் வர முடியுமான்னு கேட்குறாரு. வாய்ப்பு இருக்கவங்க கேட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அவரும் அதை பார்த்துக்கிட்டு இல்லை நானும் அவர் பதில் சொல்லிடுறேன். திருப்பதியில் கொடுக்குற ஸ்டேட்டஸ் வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் ஒன்று போட்டிருக்கேன், இப்போ மதியானம் ஒன்று போடுறேன். சாயங்காலம் என்ன சூழ்நிலை இருக்கிறது பார்த்துக்கிட்டு அப்போ ஒரு வீடியோ போடுறேங்க. ஏன்னா இது வேறு வழி இல்லை. அப்பப்போ காலியாக கொடுக்குற டோக்கன் அப்படிங்கிறதுனால இது தொடர்ந்து ஸ்டேட்டஸ் போட வேண்டியிருக்கு. காலையில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி சொல்லி கூட்டத்தை ஏற்றி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி, ஒரு வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அவர் தான் கேட்டிருந்தாரு. இது அந்த மாதிரி விஷயம் இல்லை சார். இது கூட்டத்தை நாங்கள் போகிறதுனால கூட்டத்தை ஏற்றி விடுற வேலைலாம் கிடையாது. இதில் ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, அடுத்தது 16, 17 எப்போ சார் டோக்கன் கிடைக்கும், நாங்கள் போகிறோம், நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கோம். போகிறதும் நம்மளோட விருப்பங்க. அது கூட்டம் இருந்தாலும் போகலாம், கூட்டம் இல்லைன்னா போகாமல் இருக்கலாம். கூட்டத்தில் தள்ளுமுள்ளு நம்ம எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பார்க்கலாங்க. அது அவங்க விருப்பம். அது அந்த மாதிரி திருப்பதியில் உள்ள ஸ்டேட்டஸை பற்றி நான் தொடர்ந்து இதில் போட்டுட்ருக்கேங்க. வாய்ப்பு இருக்கவங்க, இந்த தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தரிசனத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.